ஒரு போடும்போது கொட்டிட்டா எங்க அக்காட்ட முதல் அடி வாங்க போகிறோம். நீ கூப்பிடும்போது என்ன கூப்பிட்ட? பண்ணி எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா ஸ்வீட்டாக இருக்கு. இதை மட்டுமே இருந்தால் கூட நான் திண்டு போயிட்டே இருப்பேன். ஸ்பூன் வாங்கி வச்சிருக்காங்க எங்கள் அம்மா. எங்கள் அக்கா இவளுக்குனே ஒரு ஸ்பூன் வாங்கிட்டு வச்சுக்கா பாருங்க, எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. நீ உப்புமா கிண்டி தந்துடாத ஆச்சி மாதிரி இப்படி ஜப்பர்ஸ் போட்டு எங்கேயாவது உப்புமா பண்ணுவாங்களா? அப்பா வீட்டில் சும்மா இருக்க போர் அடிக்கி, எதையாச்சும் பண்ணித்தான்னு நான் தான் இவட்ட கேட்டிருக்கேன். ஏதாச்சும் பண்ணி கொடுக்க போகிறா. அநேகமாக எனக்கு இது லாஸ்ட் வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன கசி நல்லா பண்ணி கொடுத்துருலாம். சிறப்பாக ஒன்று பண்ண போகிறா. பேர் எது பேர் சொன்ன? பேரே வைக்கலையா? பேரே வைக்காத ஒரு டிஷ்ஷு புதுசாக பண்ணி கொடுக்க போகிறா. எப்படி பண்ணுறா என்ன ஏதுன்னு பார்ப்போம். என்ன டிஷ்லாம் வேணும்னு சொல்லு. மாம்பழம். சரி இல்லை முதல்ல என்னெல்லாம் வேணும்னு சொல்லு. மாம்பழம், சேமியா, சவரிசி, சீனி. சீனி 1/4 கிலோ பாக்கெட்டில் காவாசி தான் இருக்கு. போதுமா? அது பால் பால் கொஞ்சம். உங்கள் அம்மாட்ட பர்மிஷன் கேட்டியா? என்ன ஏசிட்டு போல பிரபு. பால், மாம்பழம் ஒன்று இருந்துச்சு. மாம்பழத்தை வச்சு எதையோ வீடியோ பார்த்துருக்குன்னு நினைக்கிறேன். சும்மா கிடக்காம இல்லை, ஏதோ வீடியோ பார்த்துட்டு எனக்கு ட்ரை பண்ணி தரேன்னு சொல்லி இன்ஸ்டாலையோ யூடியூப்லேயோ எதுவும் வீடியோ பார்த்துருக்கு. சும்மா கிடக்கும்ல, அதான் எனக்கு பண்ணி எண்ணெய் வச்சு சாம்பிள் பார்க்கு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த மாம்பழம் வந்து ஒரு அழுவணு மாம்பழம், நல்ல மாம்பழமா, அதை வச்சு ஏதோ பண்ண போகலாம். பண்ணட்டும், எப்படின்னு பார்ப்போம். மாம்பழத்தை கட் பண்ணணுமா? கட் பண்ணு. சூத்த மாம்பழம் மாதிரி இருக்கு. அந்த மாம்பழம் தானா? பண்ணு. மூத்தக்கா பெற்ற மூத்த மருமகாவா, அதனால கொஞ்சம் மரியாதை இல்லாமல் தான் பேசுவோம். பேசுகிறது எதையும் கண்டுக்காதீங்க. அப்பப்போ அடி விழும். கிச்சனை எப்படி வச்சிருக்க? அலங்கோலமா? எங்கள் அக்கா சோறு பண்ணாலும் திங்க ஒழுங்காக நீங்க நீட்ட வைக்கணும். பெரிய பெரிய ஆகிட்டுல மாம்பழம் வெட்டிகிட்டு இருக்கா. மாம்பழத்தை வந்து துண்டு துண்டாக வெட்டிட்டு அதை என்ன பண்ணும்? அரைக்கணுமா. அதுக்காக மாம்பழம் வெட்டிகிட்டு இருக்காப்புல. இப்போ தான் எங்கள் வீட்டில் தொட்டிலில் கை குழந்தையா இருந்து தொட்டில் உட்காந்து அழுதுட்டுருப்பா. நான் தான் ஆட்டி விடுவேன், தூங்குன்ட்டு. இப்போ எவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்க பாருங்க. அறிவு இருக்கா கொஞ்சமா? சட்டி எட்டு போனா தட்டு எட்டு வந்திருக்க. ஏமா அதுல நரிக்கு போட்டா உலாதக்கும். நரிக்கு போடு, எங்க போடணும்னு தெரியல. மாம்பழம் அரைச்சி சின்ன சின்னதாக வெட்டு போதும். மாம்பழம் அரைச்சிடலாம் விஷயம். நீ வந்து வெட்ட வேண்டியதானே? குரங்கு மாதிரியே வச்சுக்கா பாருங்க. எங்க அக்கா இவ்வளவு அழகா இருப்பா. அவங்க குரங்கு குட்டி பெற்று போட்டிருக்கா மூத்தல்ல. வெட்டியாச்சா? இப்போதான் எனக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியுது. ஐஸ்கிரீமா? இது இன்ஸ்டால ட்ரெண்டிங்காக ஒரு ஐஸ்கிரீம் போகுது பத்தியா, மாங்காய். ஆமா, அந்த மாம்பழம் அந்த தோல் உள்ளதானே வச்சு பண்ணுவாங்க. அதுதானே? அது இல்லையா? மிக்ஸி ஜாரா? இந்த மாம்பழத்தை கட் பண்ணி வச்சு அரைக்க போறோம். அரைக்கிறேன். சொன்ன பார்த்தீங்களா? மரியாதையெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது நம்மளை போட்டு உசுர வாங்கிட்டு. இந்தா குருடு. தாய் மாமன் கொஞ்சம் மரியாதை கொடுக்காம பாருங்க. கொஞ்சம் அலசி கிளசி நீட்டாக தான் பண்ணுறான். நான் கொஞ்சம் கேவலமாக பண்ணுவேன்னு நினச்சேன். மறந்து போயிட்டியா? மறுபடியும் செல்லு எடுத்து போய் பாரு. உப்பு ஜீனிலாம் கரெக்டாக போடு. உப்பு இல்லா போண்டோம் குப்பையில கடிச்சு படிச்சது இல்லையா? என்ன வளர்த்துருக்கா எங்க அக்கா? போ அரைக்கணும். தோலோட வெட்டி போட்டேன். மேங்கோ ஜூஸ் பண்ணுதியா?
நல்லா வரணும் இந்த அவ்வளவுதான். டிஷ் பேர் என்ன பேருன்னு கேட்டேன். 100 தடவை கேட்டுட்டு இருக்கேன் உன்ட்ட. என்ன பேரு? பேர் வைக்கலன்னா நான் ஒன்னையே கூப்பிட்டுருக்கேன். சரி இப்போ நான் தான் வைக்கணும். வையி. சரி கடைசியில் வைக்கேன். எப்படி வருதுன்னு பார்த்து வைக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு பேர் வைக்கலையா? நான் தான் பேர் வைக்கணும். கடைசியில் என்ன டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உப்பு உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு நான் தான் பேர் வைக்கணும். மரியாதை கொடுத்து பேசுகிறேன். மாமா தான் நான். சரி போய் பால் காய்ச்சுட்டு வா. பாலை காய்க்கணுமா? ஆமா. பாரு திங்கிறதுக்கு தானே நீ கூப்பிட்ட. நீ செல்ல வச்சுக்கிட்டே நீ கூப்பிடும்போது என்ன கூப்பிட்ட? நீ செய்யோ வான்னா கூப்பிட்டேன். நீ திங்க வான்னு கூப்பிடல. நான் பண்ணி தரேன். பண்ணிட்டு எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணி தான் கூப்பிட்டேன். நீங்க அதுக்கு வேற பக்கம் நீ சொல்லிக்கோ. அப்புறம் பாலக்காய் ஃப்ரிட்ஜுக்குள்ள மிக்ஸி கப்பு தூக்கு அப்படின்னா பால் காய்ச்சி வரேன். அப்புறம் அளவு தானே. சரி பாலை காய்ச்சி வரேன். ஃபேன் ஆஃப் பண்ணு மெண்டலே. அந்த அந்த சுவிட்ச் அங்க இருக்கு. எங்க இருக்கு? அந்த அங்க பாரு. கீழ பாரு. சுவிட்ச் எங்க இருக்கு? அந்த எதுக்குள்ள போய் வச்சிருக்கோ பாரு போச்சு. சரி கோவடாத. போமா. போதும். கொஞ்சம் குடிச்சு பார்க்கட்டா? பச்சை பால். அந்த எரு மட்டும் பால் வச்சுக்கா. சரி எனக்கு ஒரு டவுட்டு. நீ எதுக்கு ராட்சசி மாதிரி வளர்ந்துருக்க? ஆச்சு படம் பார்த்துக்கோ. இங்கிட்டு இங்கிட்டு என்ன சொன்ன? என்னது அடுத்தது? அடுத்து ஜவ்வரிசி சேமியாவை வேக வைக்கணுமா? பாலில் போட்டா? தண்ணியில போட்டு வேக வைக்கணும். சரி வேக வச்சு அப்படி ப்ரொசீஜர் சொல்லி இவங்களும் பிக்கப் பண்ணிப்பாங்களா? வேக வச்சுட்டு மாம்பழத்தை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் எனக்கு தெரியாது. கொஞ்சம் சீனி ஆட் பண்ணணும் இதில். போதும் தட்டாத. சுகர் வந்து சேர்க்க மாட்டேன். சுகர் கட்டில் இருக்கேன். சரி அப்போ சாப்பிடாத. நான் செஞ்சு நானே சாப்பிட்டு வைக்கிறேன். ஓகே டேஸ்ட் மட்டும் வைப்பேன். இல்லை தேவையில்ல. டேஸ்ட்டு அதிகமாக சுகர் இருக்கும். நீ பார்க்கக்கூடாது. பால் குதிக்கி மேலே போய் வரணும். சீ பால் எப்படி கேட்கணும் கூட தெரியல எனக்கு. அப்படி அழகாக இருக்கு பாருங்க. இந்த டைம் எனக்கு பக்குன்னு இருக்கு. ஏன்னு தெரியல. என்ன மாம்பழம் தூக்கிட்டு வர அப்படியே போட்டு போறியா? இல்லை அதுக்குள்ள பால் ஊற்றி அரைக்கணும். அப்படியே போட போறியா? சீ பாலை ஊற்றி அரைக்கணும். என்ன செய்யணும்னு சொல்லி கொடுங்க. பாலை ஊற்றி அரைக்கணும். பாலை ஊற்றி அரைக்கணுமா? பால் சுட இருக்கு. அதுக்குள்ள ஃபேன் இருக்கு. ஃபேன் போடு. சுவிட்ச் எதுக்குள்ள வச்சிருக்கா பாரு. இந்த கிச்சன் சிங்க் இந்த இருக்கு. எதுக்குள்ள வச்சிருக்கா பாரு. எனக்கு அது கரெக்டா இருக்கு. பாலை காய்ச்சி ஆற வச்சிருக்கோம். ஆறிக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள என்ன பண்ணணும்னா தண்ணியில சவ்வரிசியும் சேமியாவையும் என்ன பண்ணணும்? பாயில் பண்ணணுமா? சட்டியை வச்சு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி தண்ணி கொதிச்சோடனே சவ்வரிசியும் சேமியாவும் போடணும். எப்படி உடைக்கலாம் வேண்டாமா? ஐயோ அது கீழே பேசி ஒட்டிட்டு சமைக்க தெரியாதவங்களுக்கு சமைக்க போட்டு இப்படிதான் நிலைமை. சேமியா வேகவே இல்லை. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டா. இப்போ நான் தின்னு பார்க்க வேகவே இல்லை. என்ன தான் செய்ய போகிறேன்னு தெரியல. அடுத்த சரி வா மாம்பழத்தை அரைச்சிட்டு வரும்னு சொல்லி மாம்பழத்தில் அந்த பாலை அரிச்சு. பால் எதுக்கு அரிக்க? ஆறாப்பு படி. சரி பாலை அரிச்சு அந்த மாம்பழத்தில் ஊற்றிட்டு மாம்பழத்தை நல்லா பிளெண்ட் பண்ண போகிறோம். பிளெண்டு மாம்பழம் மில்க் ஷேக் போட்டா என்ன? ஏம்மா நீ சும்மா இரம்மா. மில்க் ஷேக்குங்க அப்போ மாம்பழம் அல்வாங்க. சரி வந்து ஓடியா. மிக்ஸி அதுக்குள்ளே வச்சு எப்படி அரைப்ப? அது வெளியே எடுத்து வைப்போம். ஏதோ நல்ல மஸ்கோத்தூள் மாதிரி வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் அரைக்கணும். மாம்பழத்தை நன்றாக அரைச்சாச்சு. அதுவே நல்லா இருக்குது. அதை அப்படியே தின்ட்டு போகலாம். டிஷ்ஷுங்கிற பேரில் எதோ பண்ணி சொதப்ப போகிறா. திங்க முடியாத மாதிரி ஆக்க போகிறா. என்ன சட்டி? சரி இந்த சட்டியை கடைசியாக பார்த்துக்கோங்க. இந்த சட்டியை ஏக்கிடுது. எங்கள் அக்கா இப்போ சடனாக வந்துட்டா பார்த்துக்கோங்க.
2 ரைடு விட்டுச்சு பாப்பாவுக்கு. நெய் போடணுமா? இருக்கு சரி, நெய் ஊற்றினா திருப்பி வச்சுக்கணுமா? வேண்டாம். இப்போ நீ அது சட்டி தான் நாசமாக போகிற கட்டி. இதை போட்டு கிண்ண சட்டி எதுக்காகும்? அதான் ஒன்றும் ஆகாது. இது வேற வேகம் வச்சிருக்க அப்படியே. சரி, இப்போ ரெண்டுத்தையும் அட் டைமில் வேக வைப்போம். எழுது எனக்கு ஊற்றுனேன். ஒன்றுத்தையும் ஊற்றிட தண்ணி. இது வந்து இப்போ நல்லா வேகட்டும். பால் இவ்வளோகான் இருந்துச்சு. இவ்வளோகான் ஊற்றி ஏய், கொஞ்சம் தான் ஊற்றணும்னே, அடிச்சு விடாத. எங்கள் அக்காட்ட கிளி வாங்கியிருக்கா. அப்படியே போடுற அதை குறைச்சி குறைச்சுதான் இருக்கு. அதை என்ன செய்யணும்? கிண்டணும். கிண்டிகிட்டே இருக்கணும். மாம்பழத்தை சட்டியில் போட்டு கிண்டு 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 கிண்டு. கண்டிங்க. அதெல்லாம் ஸ்பூன் எடுத்து கிண்டு போடு. எங்களுக்கு ஸ்பூன் எங்கே இருக்குது? இந்த இருக்கு. நான் கிண்டு வா, ஓடி ஓடி ஓடி. கிண்டிட்டு என்ன செய்யணும்? கிண்டிட்டே இருந்தா எப்போ போப்பா, நீ ஒரு வேலையே தெரியல. எங்கள் அக்கா வந்து எதையாவது கிண்டியே கிடக்கு, சும்மா கிடக்க மாட்டியோ அப்படின்னு கிளி கிளி கிழிச்சு விட்டா என்ன கழிச்சு. அப்பெல்லாம் கிண்டுறேன், எத்தனை சட்டி எடுத்துக்கலாம் அடிச்சு தான் வைக்கி சட்டியில் போட்டு கிண்ண போய் ஏன் செய்யும்? அதுதான் போதும். satisfaction. இதுக்கு மேலே இதாயிரும். சட்டி பிடிச்சிடாம அப்புறம் எனக்கு தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இல்லை மிக்சர் போட்டு அடிச்சு நாங்க ஒரு தேதி தப்பு பண்ணோம். என்ன சவரிசியை ஊற வைக்காம போட்டோம். ஊற வைக்கலையோ? ஊற வைக்கணும்னா சரி, இப்போ மிக்சியில் போட்டு அடிச்சிடணும் தானே ஒரு அடி. சவரிசி நல்லா வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணு. இதுவும் நல்ல இது கொஞ்சம் ஸ்வீட் தேவை. ஸ்வீட் தேவையா? ரொம்ப சீனி போடாத. ஸ்வீட் தேவை. நீ அது லாஸ்ட் கனி ஊற்றிக்கலாம். இப்போ சீனி ரொம்ப போடாத. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? செல்லுக்கு இதை வடிக்கணும். வடிக்கணுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. வடி. சரி, ஃபேன் போட ஆவிது. என்னது என்னது வேணும்? செய்யல. 2 பேருக்கு ஐஸ்கிரீம் கிடையாது. ஸ்மெல் பண்ணுங்க. என்னது சேமியாவும் சவரிசி மோந்து பார்த்தா உப்புமா மாதிரி இருக்கு. நீ உப்புமா கிண்டி தந்துடாத ஆச்சி மாதிரி இப்படி. ஜவ்வரிசி போட்டு எங்கேயாவது உப்புமா பண்ணுவாங்களா? நீ தான் உப்புமா நான் பண்ணுவேன். உப்புமா வாட அடிக்கி கட்டி அடிக்கல. அதான் சல்லடை வச்சு சளிச்சுக்கணும். அதை இப்போ அதிகமா இருக்கு. சவரிசியை நல்லா வேக வச்சாச்சு. மாம்பழத்தை நல்லா ஒழுங்காவே வேவல. இவன் லூஸ் மாதிரி சொல்றான். வெந்துட்டு நான் தான் பார்த்தேன். வெந்துட்டு அதான் நான் சொல்றேன் வேவல. அப்போ அடி வாங்கி இந்த மாம்பழத்தை சட்டியில் போட்டு நல்லா கொதி. மாம்பழத்தை நல்லா சட்டியில் வச்சு கொதி விட்டுச்சு. என்னாச்சு இந்த அப்புறம் நெக்ஸ்ட் என்ன வச்சு ப்ரொசீஜர் சொல்லு. அதுக்கடுத்து மாம்பழம் சவரிசி சப்ஜா ஊற போடணும். சப்ஜா இருக்கு அப்படி எங்கேயாவது கிடக்கும். சப்ஜாலாம் எதுக்கு? ஐஸ்கிரீமுக்கா? சப்ஜா இருக்கா? ரைட்டு. சப்ஜா அண்ணா சப்ஜா எடுத்து ஊற போடும்போது கொட்டிட்டா எங்கள் அக்காட்ட முதல் அடி வாங்க போகிறோம். இல்லை சண்டையே தெரியாது. இந்த சப்ஜா இதுக்குள்ளே கொஞ்சம் கொட்டிட்டு குந்தாணி வேலை பார்க்குற பாரு. இங்கே பாரு, இதுக்குள்ளே பாரு. பரவாயில்ல, எப்படியும் ஒன்னாதானே இருக்க போகுது. தாத்தா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வைக்கணும். நீ பண்ணதுலேயே எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா ஸ்வீட்டாக இருக்குது. இதை மட்டுமே தந்தால் கூட நான் திண்டு போயிட்டே இருப்பேன். பாலில் வந்து சீனி போட்டுருணும். பாலில் மீதி இருக்கிற பாலில் சீனி போடணும். கொஞ்சம் இருக்கு, நம்ம போடுவோம். ரொம்ப போடாத. நீ இது வேண்டாம், இதுக்கு பாயசத்துக்கு யூஸ் பண்ணணும், அதில் தான் பண்ணணும் அப்படின்னு அந்த சட்டி அந்த இருக்கு. சரி, இப்போ நம்ம அதில் பாயசம் பண்ணிக்கலாம். சரி, எதையோ போட்டு போறா. கட்சி எங்க அக்காக்கு மேல சப்ஜா வேற போட்டு கிண்டியாச்சு. அட கட்சி பேத்த, அட பேத்த குட்டி, கண்டதையும் கடையும் போட்டு கிண்டி கிடக்கிய. நீதான் வந்து மாம்பழத்தை அந்த மாம்பழ பேஸ்ட் வந்து இது மேலே ஊற்றணும். அதுக்கப்புறம் சரி. ஏன்னா கம்மியாக தான் இருக்கு மாம்பழம். அதில் சீனியும் போடல ஒன்றும் போடல, எப்படி சூட்டாக இருக்கும்? இல்லப்பா, அரைஞ்சா கடையுது. கிடைக்கும். அதானே ஊற்று. கொஞ்சோன்னு ஊற்றணும்.
அதான் அதான் அப்படி போடு. தண்ணியோட ஊத்துனா தண்ணி மட்டும் அதில் வடி எப்படி இது அப்படியே வடி இப்படி வடி செஞ்சு தருவோம்ல வேணுமா வேண்டாமா? போடு போடு. இப்போ இதில் கொஞ்சம் ஸ்வீட் ஆட் பண்ணணும், ஏன்னா இப்போ அதுக்கப்புறம் ஸ்வீட் இருக்குது, ஏன்னா அதில் கம்மியாக இருக்குது. ஷியாட்டே பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் அந்த இதில் சீனி கிடையாது எப்படி இனிப்பாக இருக்குன்னு கேட்கேன். அதில் ஊற்றோம்னா நல்லா இருக்கும். அதிகமாக இருந்துச்சுன்னா இப்போ அடுத்த லேயர் ஊற்றும்போது நன்னரி ஊற்றுதான் வரவு ஒரு 5 hours later. 5 ஹவர்ஸா? ஆமா சரி 5 hours பண்ண 8 hours. கொழுப்பு பாருங்க, இவ்வளோ நேரம் உட்காந்து வெயிட் பண்ணி நின்று சமைச்சிக்கிட்டு இருக்கான். 5 மணி நேரம் கழிச்சு தான் ஃப்ரிட்ஜில் வச்சு தங்கணுமா? இல்லை கொழுப்பு கிடையாதுக்கும் பொடி குண்டாணி நான் எடுத்துட்டு போகிறேன். அது அது ஸ்வீட்டாக தானே இருக்கு. அப்படியே பச்சையா இருக்கு. அது ஸ்வீட்டாக தானே இருக்குது. எல்லாம் வெந்துட்டுல அப்புறம் என்ன 5 hours 6 hours ஒண்ணுமே வேவல. முன்னாடி ஊற்றி இல்ல இது வந்து அரிசியில நீங்கள் கிண்டாதீங்க. ஆனால் இவ கிண்டி இருக்கா? நீங்கள் கிண்டாதீங்க. கேவலமாக நீங்க இருக்கு. முட்டைய கலக்கி ஊத்துன மாதிரி இருக்கு ஆம்லேட்டுக்கு. இப்படி ஊற்றிடுமா? பால் ஊத்தணும். கொஞ்சோன்னு ஊத்து, மடத்தனமா ஊத்தாத. கிட்ட வச்சு ஊத்தம் தெரிக்கும் எல்லாம். போது போது போதும் போடு போடு போடுங்கள்லையே லேயர் பை லேயராக ஒன்று ஒன்றா எடுத்து வைக்க வேண்டியதான். வச்சாச்சு. ஆப்பிள் போட்டோம்னா நல்லா இருக்கும். ஆப்பிளா? இது முதல்ல நல்லா இருக்கான்னு பார்ப்போம். அதை தூக்கி அப்படியே ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சிடணும். ஃப்ரிட்ஜில் லைட் இல்லை கசி ஐஸ்கிரீமா? சாப்பிடு சீஸ் சாப்பிடு. சீஸ்? அது கெட்டு போன சீஸ். கெட்டு போன சீஸா? இது என்னது? ஓப்பன் பண்ணி பாரு. நான் ஹனி ரைஸ் செஞ்சு வச்சிருக்கேன். எடுத்து ஆல்ரெடி ஒன்று பண்ணி வச்சிருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எடு சாப்பிடுங்க. என்னது இது? பாலாடை. பாலாடையா? எடு 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 திரும்ப திரும்ப பார்ப்போம். இவ்வளோ கட்டியாக இருக்கு. சீ எங்கள் அம்மா நெய் சீ வச்சிருக்கா. அதே பாருங்க 5 மணி நேரம் ஃப்ரீசரில் இருக்குமா? அது வரைக்கும் எல்லா பாத்திரத்தையும் க்ளீன் பண்ணணுமா? போட்டுனா ஒழுங்காக க்ளீன் பண்ணிட்டு வா. டீ ஊற்றுட்ருக்கேன். இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கேன். 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகும். நான் வேலைக்கு போகணும். டைம் ஆகிட்டு. ஐஸ்கிரீம் சொன்னோன்னா எல்லாம் வாண்டுக்குள்ளே வந்துட்டு வந்துட்டு கட்டியாக இருக்குமா? இப்படி ஐஸ்கிரீம் ஆகிக்குமா? இப்படி சொல்லணும். இப்போ வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். இன்னும் செட் ஆகல. நல்லா தான் இருக்கு. நான் அப்பவே டேஸ்ட் பண்றேனே. நடிப்பு நல்லா இருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் கட்டியாக இருந்தால் நல்லா இருக்கும். கொஞ்சம் கட்டியாக இருந்தால் நல்லா இருக்கும். ஆமாம், இதுக்கு பேர் வைக்கல கசி. நான் ஒரு பேர் வைக்கிட்டா? மேங்கோ, சப்ஜா, குலாப் ஜாமுன். அப்பெல்லாம் சின்ன ஷார்ட்டா சிம்பிளா வைப்பேன். குஜில் மஸ்து.